வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மனியில் கடும் வெப்ப அலையினால் 5000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. நேட்டோ உச்சி மாநாடு, ஐரோப்பாவின் பாதுகாப்பு அரண்கள் போதுமானதாக இல்லை, செலன்ஸ்கி எச்சரிக்கை. ஸ்பெயினில் கோரமான காட்டுத்தீ, 12 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. துருக்கிக்கு F-35 போர் விமானங்களை விற்கும் அமெரிக்காவின் முடிவு, கவலையில் கிரீஸ். உக்ரைனின் தாக்குதல்களால் நிலைகுலையும் ரஷ்யா, எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க புட்டின் போராட்டம். தற்காப்பு இடைவெளியை நிரப்ப அமெரிக்காவிடம் டோமாஹாக் ஏவுகணைகளை வாங்கும் ஜெர்மனி. உக்ரைன் மீதான போர் நீடிக்கும், அமைதி பேச்சுவார்த்தை குறித்து ரஷ்யா அதிருப்தி. இனி விரிவான செய்திகள். ஜெர்மனியை வாட்டி வதைக்கும் கடுமையான வெப்ப அலையினால் இதுவரை 5000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். முன்னெப்போதும் இல்லாத வகையில் பதிவாகியுள்ள இந்த அதீத வெப்பநிலை குறிப்பாக முதியவர்கள் மற்றும் நோயாளிகளின் ஆரோக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடும் வெப்பத்தை தாங்க முடியாமல் உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டு உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலநிலை மாற்றத்தின் தீவிர விளைவாக இத்தகைய மோசமான வெப்ப அலைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஜெர்மனிக்கு ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பொதுமக்களை பாதுகாக்க அரசாங்கம் அவசர வெப்ப எச்சரிக்கைகளை விடுத்துள்ளதுடன் போதிய நீர்ச்சத்து மற்றும் நிழலான இடங்களில் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. உயிரிழப்புகளை குறைக்கவும் வெப்பத்தை தாங்கிக் கொள்ள தேவையான அவசர மருத்துவ வசதிகளை அதிகரிக்கவும் ஜெர்மன் அதிகாரிகள் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். நேட்டோ உச்சி மாநாடு, ஐரோப்பாவின் பாதுகாப்பு அரண்கள் போதுமானதாக இல்லை, செலன்ஸ்கி எச்சரிக்கை. நேட்டோ உச்சி மாநாட்டில் உரையாற்றிய உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி ஐரோப்பிய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான முக்கிய தற்காப்பு அரண்கள் போதிய அளவில் இல்லை என எச்சரித்துள்ளார். நூற்றுக்கணக்கான மில்லியன் ஐரோப்பியர்களை பாதுகாப்பதற்கான வான் பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகளில் பல பலவீனங்கள் உள்ளது. பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் தங்கள் தற்காப்பு திறனை விரைவாக மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ரஷ்யாவின் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த மற்றும் நவீன தற்காப்பு திட்டங்களை நேட்டோ நாடுகள் உடனடியாக செயல்படுத்த வேண்டும். ஐரோப்பாவின் ஒட்டுமொத்த பாதுகாப்பிற்கு தேவையான நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் வளங்கள் ஒதுக்கீடு செய்வதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பது அவரது முக்கிய கோரிக்கையாக இருந்தது. போர்க்களத்தில் நிலவும் சவால்கள் மற்றும் ஐரோப்பாவின் தற்போதைய பாதுகாப்பு இடைவெளிகள் குறித்து நேட்டோ தலைவர்களுடன் அவர் விரிவாக கலந்துரையாடியுள்ளார். ஸ்பெயினில் கோரமான காட்டுத்தீ, 12 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. ஸ்பெயினின் அல்மேரியா பகுதியில் பரவிய கடும் காட்டுத்தீயினால் 12 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 6 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அந்தலூசிய அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. எரிந்து போன வாகனங்களுக்குள்ளிலிருந்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அருந்து விழுந்த மின்சார கம்பி ஒன்றின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்ற நிலையில் அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 150க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றுள்ளனர். காட்டுத்தீயின் தீவிர தன்மையால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பல பிரதான வீதிகள் மூடப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உடனடி மருத்துவ மற்றும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. துருக்கிக்கு F-35 போர் விமானங்களை விற்கும் அமெரிக்காவின் முடிவு, கவலையில் கிரீஸ். அமெரிக்கா தனது F-35 போர் விமானங்களை துருக்கிக்கு விற்பனை செய்ய எடுத்திருக்கும் முடிவு குறித்து கிரீஸ் தனது கடும் அதிருப்தியை கவலையையும் வெளியிட்டுள்ளது. இந்த விற்பனை பிராந்தியத்தின் பாதுகாப்பு சமநிலையை பாதிக்கும் என்பதால் துருக்கியிடமிருந்து தமக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை என கிரீஸ் வலியுறுத்தியுள்ளது. துருக்கியின் ராணுவ வலிமை அதிகரிப்பது ஏஜியன் கடல் பகுதியில் பதற்றத்தை மேலும் தீவிரமடைய செய்யும் என கிரீஸ் நாட்டு தலைவர்கள் அஞ்சுகின்றனர். நேட்டோ அமைப்பில் அங்கம் வகிக்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் போர் விமான விற்பனை புதிய விரிசலை ஏற்படுத்தியுள்ளது.
அமெரிக்காவின் இந்த ஆயுத விற்பனை பிராந்தியத்தின் அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ள கிரீஸ் இதுகுறித்து சர்வதேச நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. துருக்கியின் அத்துமீறல்களை தடுக்க தமக்கு தேவையான பாதுகாப்பு அரண்களையும் நவீன ஆயுதங்களையும் வலுப்படுத்த கிரீஸ் அரசு முனைப்பு காட்டி வருகிறது. உக்ரைனின் தாக்குதல்களால் நிலைகுலையும் ரஷ்யா, எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க புட்டின் போராட்டம். உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நிழல் கப்பற்படை எண்ணெய் டேங்கர்களை குறிவைத்து தொடர்ந்து நடத்தி வரும் ட்ரோன் தாக்குதல்கள் ரஷ்யாவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளன. கடந்த சில நாட்களில் மட்டும் சுமார் 35க்கும் மேற்பட்ட ரஷ்ய கப்பல்கள் மற்றும் டேங்கர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களால் ரஷ்யா முழுவதும் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு பல பகுதிகளில் பெட்ரோல் பங்குகள் நீண்ட வரிசையில் மற்றும் ரேஷன் முறை அமுல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களால் ரஷ்யா முழுவதும் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு பல பகுதிகளில் பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசைகள் மற்றும் ரேஷன் முறை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் முக்கிய வருவாய் ஆதாரமான எண்ணெய் ஏற்றுமதியை முடக்கி அதன் மூலம் போருக்கான நிதி உதவியை தடுப்பதே உக்ரைனின் இந்த நீண்டகால தாக்குதல் திட்டத்தின் நோக்கம் என அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். உள்நாட்டு எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க ரஷ்யா இறக்குமதியை அதிகரிக்கவும் சேதமடைந்த உள்கட்டமைப்புகளை சீரமைக்கவும் அவசர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. உக்ரைனின் இந்த தாக்குதல்கள் ரஷ்யாவின் போர்த்திறனை பலவீனப்படுத்தி வருவதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். தற்காப்பு இடைவெளியை நிரப்ப அமெரிக்காவிடம் டோமாஹாக் ஏவுகணைகளை வாங்கும் ஜெர்மனி. தமது நாட்டின் தற்காப்பு திறனை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்காவிடமிருந்து டோமாஹாக் நீண்டதூர ஏவுகணைகளை கொள்வனவு செய்ய ஜெர்மனி அரசாங்கம் ஒப்புதல் செய்துள்ளது. தமது நாட்டின் தற்காப்பு திறனை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்காவிடம் டோமாஹாக் நீண்ட தூர ஏவுகணைகளை வாங்க ஜெர்மனி அரசாங்கம் ஒப்பந்தம் செய்துள்ளது. அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டின் போது ஜெர்மன் சான்சலர் ஃபிரெடரிக் மெர்ஸ் மற்றும் அமெரிக்க தரப்புக்கு இடையேயான உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை கொள்முதல் மூலம் ஜெர்மனியின் தற்காப்பு கட்டமைப்பில் நீண்டகாலமாக இருந்து வந்த முக்கிய இடைவெளி நிரப்பப்படுவதாக மெர்ஸ் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்கும் ஐரோப்பாவின் தற்காப்பு திறனை மேம்படுத்துவதற்கும் இந்த ஏவுகணைகள் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவிடமிருந்து இந்த ஏவுகணைகளை வாங்குவதோடு எதிர்காலத்தில் ஐரோப்பிய நாடுகளே சொந்தமாக நீண்ட தூர ஏவுகணை அமைப்புகளை உருவாக்கவும் திட்டமிட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். உக்ரைன் மீதான போர் நீடிக்கும், அமைதி பேச்சுவார்த்தை குறித்து ரஷ்யா அதிருப்தி. உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்கள் போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ரஷ்யா முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. போர் அழுத்தங்கள் அமைதிக்கு வழிவகுக்கும் என்பது தவறான புரிதல் என்றும் இது போரை மேலும் நீடிக்க செய்யும் எனவும் கிரெம்ளின் எச்சரித்துள்ளது. உக்ரைனின் தாக்குதல்களால் ரஷ்யா தனது பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதால் எல்லைப் பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு மண்டலங்களை அமைக்க வேண்டியிருக்கும் என புட்டின் தரப்பு தெரிவித்துள்ளது.